வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல எல்லோருக்கும் பிடித்தமான lamb சமோசா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ lamb சமோசா செய்யறதுக்கு தேவையான கறி ஆயத்தப்படுத்திக்கலாம். ஒரு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாச்சி வச்சுக்கோங்க. இதுல ஆட்டுறைச்சி 500 கிராம் அரைச்சது, அதை இந்த தாச்சியில சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இப்படியே நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு திறந்தபடியே நாங்கள் இதை அவிய விடலாம். அப்போ இந்த இறைச்சியில் உள்ள ஃபேட் எல்லாம் இறங்கின பிறகு நாங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் ஒரு சின்ன அடுப்பை ஆன் பண்ணி இதில் ஒரு சின்ன தாச்சி வச்சுக்கலாம். இதில் நாங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நச்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாங்கள் ஒரு மீடியம் தீயில 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை நாங்கள் இந்த உரலுக்கு மாற்றி இப்போ நாங்கள் இதை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிட்டு இறைச்சியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு அந்த இறைச்சியில் உள்ள ஃபேட்டெல்லாம் தண்ணியில் கலந்துட்டு இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் வடிகட்ட போகிறோம். இதை இப்போ பாருங்க, மறுபடியும் நாங்கள் அந்த சட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ நாங்கள் வடிகட்டின இறைச்சியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாங்கள் மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் உடைச்ச செத்தல் மிளகாய், ஏற்கனவே நாங்கள் வறுத்து இடித்து வச்சிருக்கிற சீரகம் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இந்த இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் மசாலா போட்டு 2 நிமிஷம் கழித்து இப்போ நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் சின்னதாக, அதையும் இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சமோசாக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிடி அளவுக்கு வெட்டிய மல்லித்தலை, இதையும் நாங்கள் இந்த கறியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படியே நாங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு திறந்தபடியே நாங்கள் இதை வதங்க விடலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் எல்லாம் அழகாக வதங்கி சரியான பதத்துக்கு வந்துட்டு கறி. இப்போ நாங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கினதும் 1 டீஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கறியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இப்போ சமோசா ஓட்டுறதுக்கு தேவையான பசை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1 மேசைக்கரண்டி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதை கட்டி படாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இது சமோசாக்காக இப்படியே வெட்டினபடியே எல்லா ஏசியன் கடையிலும் இது ரெடிமேடாக கிடைக்குது. இதை வாங்கி டீப் ஃப்ரீசர்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல எடுத்து வெளியில் வைங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்ட்டில் அந்த பேப்பரை நீங்கள் விரித்து வைங்க. இப்போ இதை நாங்கள் முதல் தடவை ஒரு முக்கோண ஷேப்புக்கு நாங்கள் மடித்து கொள்ளலாம். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்புக்கு மடித்து கொள்ளுங்க. எப்போவுமே அந்த கீழ்ப்பகுதி அந்த கோன் மாதிரி இருக்கிற இடத்துல ஓட்ட விழாத அளவுக்கு அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் பொக்கெட் மாதிரி பெருவிரலை வச்சு அந்த மேல் பகுதியை நீங்கள் அழுத்தி பிடிச்சு கொண்டு இப்போ நீங்கள் முயற்சி செய்து சின்ன கரண்டியினால் எடுத்து நீங்கள் சமோசாவுடைய கறியை நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. குலுக்கிட்டு
வையுங்க. அதிகமாக வச்சிங்கன்னா உங்களால் அதை ஒட்ட முடியாது, சீல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக வையுங்க. இப்போ சமோசா வச்சு அந்த கறி வெளியில் வராத அளவுக்கு கையால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கொண்டு இப்போ அந்த சிறிய பகுதியை நீங்கள் வந்து பசை போட்டு ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் மேலே இருக்கிற மிகுதியான பேப்பருக்கு நல்லா பசை போட்டுருங்க. அப்போ தான் அது டைட்டாக உங்களுக்கு ஒட்ட முடியும். இப்போ இதை வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த மேல் பகுதியில் ஓட்ட விழாத அளவுக்கு அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடணும். இப்போ மூடிட்டு இப்போ சுற்றி இதை நீங்கள் எப்படியே ஒட்டி விட்டால் சரி. பாருங்கள், இப்போ எல்லா சமோசாவும் சுற்றி இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் வந்து நாங்கள் பொரிக்க வசதியான ஒரு சட்டி வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதுமே இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் சூரியகாந்தி எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அது சீக்கிரமாக கருகிடும். அதே வேளையில் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நாங்கள் போட்ட கலரை விட சமோசா நல்லா கலர் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து கொண்டிருக்கு. இதை வந்து நாங்கள் 2 பக்கமும் திருப்பி கொண்டே இருந்தால்தான் 2 பக்கமுமே ஒரே கலருக்கு வரும். பாருங்கள், சமோசா அருமையாக பொரிஞ்சிருச்சு. கலர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரியே எல்லா சமோசாக்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லாம் சமோசா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் இருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்ட போகிறேன். பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அருமையான மாலை சிற்றுண்டி லாம் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.